கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்கள் விசுவாசத்தை இன்னும் பல மடங்கு தட்டி எழுப்பும்படி தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. கர்த்தரை எந்த விஷயத்துல எந்த காரியத்துல விசுவாசித்தான் யாருக்கா தெரியுமா? எதுக்காக கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார்? விசுவாசம். அதான் எதுக்கு விசுவாசம்? அது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இல்ல, அப்போ நீங்க இன்னும் ஒரு சிலதுல ஒதுக்கியும் ஒரு சிலதுல இன்னும் குறைவாவே இருக்கிறீங்களா வேதத்துல? அவனுக்கு பிள்ளை இல்லைங்க, வயசாகி போயிடுச்சு, வயசாயிடுச்சு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, 5வது வசனத்தை வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். விசுவாசம் நீதியை கொண்டு வருகிறது. வயதான காலத்துல அவனுக்கு இனி வாய்ப்பில்லை என்ற காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, தெளிவா எழுதப்பட்டிருக்கும். நான் சொல்லுகிறேன், புதிய பாட்டுல இதுக்கு உண்டான தெளிவுகள் நிறைய இருக்கு. எபிரேயர்ல, யாக்கோபுல, ரோமர்ல எல்லாம் வாசிங்க. ரோமர் 4வது அதிகாரத்தை திருத்தி கொள்ளுங்க. 21வது வசனத்தை வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கு? நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே அவன் வல்லவன் ஆனான். தேவன் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நீ எந்த மட்டும் காத்து கொண்டிருக்கிறாய், அதை குறித்து உனக்கு சிந்தனை இருக்கிறதா? அதை குறித்து நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ? ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீ மறந்து போனாயோ? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சூழ்நிலைகள் அடித்து கொண்டு போய்விட்டதோ? உன்னுடைய வாழ்க்கையில வருகிற காரியங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை மறைத்து விட்டதோ என்று கர்த்தர் கேட்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில எத்தனையோ வார்த்தைகள் வந்திருக்கிறது. இதே சபையில என்னால சொல்ல முடியும்.
தனிப்பட்ட முறையில ஜபத்துல எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஏன் உனக்கு நீ இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் என் வாழ்க்கையில நடக்கல? ஏன் என் வாழ்க்கையில முடியல? ஏன் என் வாழ்க்கையில வரல? ஏன் என் வாழ்க்கையில கிடைக்கல? இப்படி நிறைய காரியங்கள் நம்மை அவிசுவாசத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுவார், நான் சொன்னதுதான் அது உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவளுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்றால் அது நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அது நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சரீரம் செத்து போயிருந்தது, வயதான காலத்துல இருந்தாங்க 2 பேரும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உனக்கு நான் ஒரு சுதந்திரத்தை கொடுப்பேன். அது நட்சத்திரத்தை விட பெருகும், கடற்கரை மணலை விட அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நம்ப முடியவில்லை, நம்பக்கூடிய சூழ்நிலை இல்லை, நம்பக்கூடிய மாதிரி ஒரு நம்பிக்கையும் இல்லாதிருந்த பொழுது ஆபிரகாம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாச தகப்பன் யாரு? இங்கதான் ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது அதே அதிகாரத்துல 3வது வசனம் வாசிங்க. ரோமர் 4:3 வாசிங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் இடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசத்துல கொஞ்சம் தளர்ச்சி, ஒன்னும் நடக்காத பொழுது, ஒன்னும் கிடைக்காத பொழுது, ஒன்னும் இயலாமை முடியாத பொழுது விசுவாசத்துல கொஞ்சம் தளர்ச்சி வருகிறது. தளர்ந்து போகாதீங்க. தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னதுதான், அது மாறாது, அதை மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்றால், உன்னை குறித்த ஒரு சித்தத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்றால், அந்த திட்டமும் நோக்கமும் சித்தமும் நிச்சயமாய் நிறைவேறும். சூழ்நிலைகள் அது நிறைவேறக்கூடாத மாதிரி இருக்கும். அல்லேலூயா. சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அப்படி நிறைவேறாது. அப்படி ஒரு வாக்கு தத்தமே கொடுத்திருக்காது நம்முடைய வாழ்க்கையில. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். சூழ்நிலைகள் மறைத்துவிடும், போராட்டங்கள் மறைத்துவிடும், பிரச்சனைகளை மறைத்துவிடும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை மாறாதது, மறையாதது. ஆமென் சொல்லுங்க. அது நிச்சயமாய் நிறைவேறும். அவனுடைய விசுவாசமே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் உனக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தார். அந்த சொன்ன காரியம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆசீர்வாதமா இருப்பாயிட்டாரு. ஆனா இப்ப புஜகாரனா இருக்கிறோம், கடகாரனா இருக்கிறோம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகிறோம். ஆனா இப்ப கையில ஒண்ணு இல்லை. அதுக்காக ஒரு சொன்ன வார்த்தை மாறுமா? இன்னைக்கு இப்படி இருந்த ஆபிரகாம் அப்படிதான் இருந்தாரு. அந்த ஒண்ணும் நடக்கல, பிள்ளை இல்ல, அவனுக்கு சுதந்திரம் இல்ல, அவன் பெரிய ஆஸ்திகாரனா இருந்தான். ஆனா தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. அல்லேலூயா. 6வது அதிகாரத்தை 13, 14, 15 3 வசனத்தை மிக ஆதாரமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரினை தானே ஆணையிட்டு கொடுத்தாருங்க. வாக்குத்தத்தம் என்ன?
ஆணையிட்டு கொடுக்கிறார் வாக்குத்தத்தத்தை. அல்லேலூயா. இப்படிதான் நம்மளுக்கு பிராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். மனுஷன் பிராமிஸ மாத்திருவான். அல்லேலூயா. என்றும் மாறாத தேவன் அவர். அவர் மனிதன் அல்ல, மனமாற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சொன்ன வார்த்தை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். ஆனா சூழ்நிலை ஒன்றும் நடக்காதது போல இருக்கலாங்க. ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தன்னிலும் ஒருவர் பெரியவராய் யாரும் இல்லாதபடியால தமது பேரிலேயே ஆணையிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 14வது வசனத்துல, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வசனத்தை சொல்லிட்டு கொஞ்சம் கவனிங்க. அவருடைய ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு எப்படி வருதுன்றத சொல்றேன். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் வரும். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், அது நிச்சயமாய் நடக்கும். இப்ப அந்த சூழ்நிலை நம்மளுக்கு தெரியல, ஒண்ணுமே நடக்காதது போல இருக்கிறது. அப்படியே எல்லாம் கண்ணை கட்டி விட்டது போல இருக்கிறது. ஆனா சொன்ன வார்த்தை தான் அது நிச்சயமா நடக்கும். அது சொல்றாரு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கலாத்திரில நான் சொல்ல போறேன் எப்படின்றது வருதுன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு உன்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேர் மேலேயும் வாக்குத்தத்தம் இருக்குது. ஒருவர் மேலே வாக்குத்தத்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. தேவன் பிராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார் நிறைய வார்த்தைகள் உனக்கு. நீ மறந்து போயிருக்கலாம், அவர் மறக்கல. நம்ம மறந்துட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷம் ஆயிட்டு இருக்கோம், அது நம்ம மறந்துட்டு இருப்போம். ஆனா வார்த்தை மறக்காது, அவர் மறக்க மாட்டார். விதைத்த விதை ஒரு நாள் முளைக்கும். விதைச்சதை நீ மறந்தாலும் அது ஒரு நாள் முளைத்து எழுதும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன பண்ணுங்க? அப்போ வாக்குத்தத்தம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க. விசுவாசத்தை தளர விடாதீங்க. சூழ்நிலை உனக்கு சாதகமா இல்ல, சரி, உண்மைதான். காரியங்கள் இன்னும் எதுவுமே நடக்கல, ஆமா நடக்கலதான். ஒண்ணுமே நடக்காதது போல இருக்கிறது. அதை குறிச்சு ஒரு துளி கூட அடையாளம் இல்லையே, ஆமா அடையாளம் இல்லதான். ஆனா எப்படி இருந்தாலும் சரி, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், தேவன் பண்ண வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். இந்த கலாத்திலே திருப்புங்க. இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இப்படியெல்லாம் வருது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கலாத்தியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தை நாம் திரும்பி வைத்துக் கொள்வோம். 6வது வசனத்தை வாசி. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? ஆபிரகாமின் பிள்ளை யாருன்னு சொல்லுவீங்க? ஆபிரகாமின் பிள்ளை யாரு? விசுவாசிக்கிறவங்க. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை வார்த்தையை விசுவாசிங்க. வயசு ஆயிடுச்சு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. காலங்கள் சூழ்நிலைகள் எனக்கு சாதகமா இல்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்னிடத்துல இப்ப ஒண்ணுமே இல்ல, கவலைப்படாதீங்க. எத்தனையோ வருஷம் காத்து கொண்டிருக்கிற நடக்கல, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஒரே நம்பிக்கை, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் நீங்க. அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குறைவு வரக்கூடாது. எப்படியாகிலும் கர்த்தர் கொடுக்க முடியும், நடத்த முடியும். அப்படின்னு சொல்லுங்க.
அல்லேலூயா. இன்னைக்கு நான் சபையில சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்புறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் சொல்வார். சுதந்திரம் இல்லையா, பிள்ளை இல்லையா, கர்த்தர் பிள்ளையை கொடுப்பார். அல்லேலூயா. கல்யாணம் நடக்கலையா, கர்த்தர் கல்யாணத்தை கொடுப்பார். வேலை இல்லையா, நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார். கடவுள் இருக்கீங்களா, நிச்சயமா உன் கடனை மாற்றுவார். அல்லேலூயா. குடும்பத்துல போராட்டமா ஒரு போராட்டத்தை மாற்றுவார். குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சமாதானத்தை கொடுப்பார். சமாதான பிரபு. இப்படி எந்த காரியத்துல கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, நடக்கல, முடியல, வரல நினைத்த பொழுதெல்லாம் நீ அவரை விசுவாசித்து நம்பு, கர்த்தர் சொல்வார். அங்க அந்தபடியும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? நீங்க கொஞ்சம் விசுவாசத்துல தளர்ந்து இருக்கீங்க, அதனாலதான் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாம் தாழ்வானா இருக்கிறபடியால, வச்சனைகள் எல்லாம் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறபடியால, பல வருஷமா நீ காத்து கொண்டிருக்கிறபடியால கொஞ்சம் விசுவாசத்துல அசைவும் காணப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தேவன் உன்னை மறுபடியும் விசுவாசத்துக்குள்ள பலப்படுத்தி தூக்கி நிறுத்தும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியும், இல்லைன்னா அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். சூழ்நிலை உன்னை விசுவாசத்தை இழக்க பண்ணி கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் உன்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. தேவன் மேல் வைத்த விசுவாசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்து இருக்கிறது. இன்றைக்கு அதில் ஆட்டம் கொண்டு இருக்கிறபடியால தேவன் மறுபடியும் உன்னோடு கூட பேசுகிறார். நான் சொன்னதுதான் உன் வாழ்க்கையில ஒரு நாள் வரும், அன்னைக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஆகையால் விசுவாசமாக்கத்தால் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இன்னைக்கு மறுபடியும் அந்த விசுவாசத்துக்குள்ளவா ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் எப்படி வருதுன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாம் வரும். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. சுவிசேஷமாய் சொல்லியாச்சுங்க, ஆபிரகாமுக்கு சொல்லியாச்சு. உனக்குள்ளே அத்தனை புற ஜாதிகளும், நம்ம தான் புற ஜாதி, இஸ்ரவேலர்கள் அல்ல, யூதர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இருந்தால் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும். ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் அத்தனையும் நம்ம வரும். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாமே, உன்னை நான் வெகுவாய் ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு தகப்பனாய் வைத்திருக்கிறேன். உன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அன்னைக்கே சொல்லிட்டார். அந்த ஆசீர்வாதம் இப்ப எப்படி வந்து பாருங்க. 14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படி ஆகும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படி ஆகவும் இப்படி ஆயிற்று. இப்ப புரியுதுல்ல? வசனம் புரியாகாதுங்க. இது மகிமையான வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. இது தேவனிடத்துல சொல்லி இப்போ பாருங்க வழக்காடுறாங்க. அந்த லா புக்கை வச்சுதான் வழக்காடுறாங்க. இந்த ஈபிகோ செக்ஷன் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்ற போது அங்க கரெக்டா அது நடக்குது. அதே போலதான் நமக்கு கர்த்தர் வேத புத்தகத்துல இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஆண்டவரே இப்படி சொல்லுகிறத இது எங்க, எனக்கு அந்த ஆசீர்வாதம் எங்க நீங்க கேட்கலாம், அதை கிளைம் பண்ணலாம். இங்க ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரா அந்த ஆசீர்வாதம் இப்ப எப்படி வருதுன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன சொல்றாரு? விசுவாசத்தினாலே பெரும்படி இப்படி ஆயிற்று. விசுவாசம் இருந்தா கண்டிப்பா அந்த காரியம் நடைபெறும். நீ விசுவாசத்தை இழக்க காரியங்கள் தள்ளும். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு, ஆனா நிறைவேற முடியாம ஒரு சின்ன காரியம் தடை வந்தது. அவன் அவசரப்பட்டு கர்த்தர் உனக்கு சுதந்திரவாளி, உன் பிறப்பே சுதந்திரவாளி,
என்று சொல்லி சாராளுக்குள்ள இருந்து உற்பத்தி ஆகும்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அதை நம்பாம விசுவாசிக்காம நாட்கள் கடந்த பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்? ஆகார தேடிப்பட்டான். நம்மள இப்படிதான் நடக்கல அப்படின்னா அடுத்த அதுக்கு என்ன செய்யணுமோ அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் வாக்குத்தத்தம் இன்னைக்கு அப்படியே நிக்குது, தேங்கி நிக்குது. இன்னைக்கு எல்லாம் மடத்திருந்த வெள்ளம் போல வரப்போது உள்ள ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் இப்ப கதவு திறக்க போகிறோம். அல்லேலூயா. டேம் கதவு திறந்தவன தண்ணி குச்சியில் கொட்டுது பாருங்க, அந்த மாதிரி உன் வாழ்க்கையில வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நம்பு, இன்னைக்கு கர்த்தரை உறுதியா நம்பு, கர்த்தரை விசுவாசி. ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எனக்கு வரணும் இன்னைக்கு என்று நீ அதிகாரமாய் சொல்லு. விசுவாச தடை பண்ணி வச்சிருக்கிற அத்தனை தடைகளை ஏன் நீ கடனோட சுட்டணும்? ஏன் நீ போராட்டத்தோட சுட்டணும்? ஏன் நீ கண்ணீரோட உன் மேல பெரிய வாக்குத்தத்தம் இருக்கு, உன் சிரசின் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது, உன் தலை மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நீ ஏன் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும்? இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்குள்ள வா. ஆபிரகாம் உன் முன்னாள் தகப்பன், வாதி தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அத்தனை உண்மையில இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினால் அது உனக்கு இல்லவா வரணும், உனக்கு சேர வேண்டியதாயிட்டு. உன் விசுவாசத்தை நீ கட்டமைக்க விடு. கிறிஸ்து இயேசுவினால் அது புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியினால சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்து விசுவாசத்தினால பெரும்படி ஆயிற்று. எப்படி பெரும்படியாக? விசுவாசத்துலங்க. இன்னைக்கு அந்த விசுவாசத்தை தடுமாற்றம் இருக்கிறது. நடந்தா விசுவாசிக்கிறோம், நடக்கலன்னா இல்லையோ எங்கேயோ போயிடுச்ச. சொல்ற மாதிரி தானே கர்த்தர்களோடு இருந்திருந்தா நாங்க எல்லாம் இப்படி லோல் போடணும், நாங்க ஏன் இப்படி பயந்து வாழணும், எங்களுக்கெல்லாம் இன்னொருத்தன் தூங்கின்னு போறோம், நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் இன்னொருத்தன் சாப்பிடணும், கர்த்தர்களோடு இருந்தா ஏன் இப்படி நடக்கும், இப்படிதான் நம்ம பேசணும். சொன்ன வார்த்தையை புரியுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார், சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு செய்ய முடியும் அந்த வயசுலன்னா உனக்கும் செய்ய முடியும். அது எந்த வயசா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குறித்து எத்தனை வாக்குத்தத்தங்கள் உன் மேல வைக்கப்பட்டு இருக்கிறது, உனக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உனக்கு நினைவில்லையோ கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். நான் சொன்னனே என் மகனே, நான் சொன்னனே என் மகனே, இந்த நேரத்துல இப்படி பேசுனேன், இந்த நேரத்துல இப்படி சொன்னேன், அதெல்லாம் உனக்கு நினைவில்லையோ, உன் இருதயத்துல வரவில்லையோ, அதை நான் நிறைவேற்ற மாட்டேனோ, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ. ஓ, நான் சொன்னதுதான் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் நீ விசுவாசித்தால். இயேசுவின் மூலமாக அது வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது நம்மளுக்கு இருக்குங்க. அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு தான். அவனை எந்த அளவு வச்சிருந்தாரோ அதே அளவு நம்மளையும் வைக்கணும். அதே ஸ்டாண்டர்ட்ல நம்மளை கொண்டு போனோம், தேவனுடைய வாழ்த்தை கொண்டு போகணும். நம்ம இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில பார்த்து இதுலயே சுத்திட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஏன் இப்படி பண்றாரு, ஏன் இப்படி நடக்குது, என்னன்னு தெரியல, இப்படி பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு ஆயிடுச்சு, இப்படி கடன் ஆயிடுச்சு, இப்படி சூழ்நிலை ஆயிடுச்சு, வாழ்க்கை ரெண்டாவது வளைஞ்சு போச்சு, இது ஆயிடுச்சு, அதாயிடுச்சு. இல்ல இதெல்லாம் நம்ம சூழ்ந்து கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். வாசிங்க. அதே ரோமர் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. 4வது அதிகாரத்தை எல்லாரும் தெரிந்து சொல்லுங்க. மறுபடியும் அந்த 4வது அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசி. அவன் விசுவாசத்திலே
பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாதீங்க. உன் சூழ்நிலையை பார்த்து நீ தேவனை சந்தேகப்படாது. உன் சூழ்நிலையை கண்டு, உன் பிரச்சனையை கண்டு தேவனை சந்தேகப்படாது. அவிசுவாசம் வரக்கூடாது. பிசாசு ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருப்பான், ஆபிரகாமே வாக்குத்தத்தம் பண்ணாதா? ஆமா, வாக்குத்தத்தம் பண்ணது உண்மைதான்ப்பா. ஆனா உன் சரீரத்தை கொஞ்சம் பாருப்பா, உன் வயசு இல்லப்பா, உன் சரீரம் செத்து போயிருப்பா, சாராத பிசாசு இப்படிதானே பேசியிருப்பான். ஆபிரகாமே உன் சரீரத்தை பாருங்க, கிழமை 100 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சரி சொன்னாரு, நடந்ததா? உன் சரீரத்தை பாரு. அவிசுவாசமாய் இப்படி நமக்கு எதிர்மறையான காரியங்கள் நம் வாழ்க்கையில வரும். ஆனாலும் கர்த்தர் பண்ண வாக்குத்தத்தத்தின் மேல நின்றோம். பிசாசு சொல்லியிருப்பான், ஆபிரகாமே உன் சரீரத்தை கொஞ்சம் பாருப்பா, செத்து போயிருப்பா, கொஞ்சம் சாராள திரும்பி பாருப்பா, கர்ப்பம் செத்து போச்சுப்பா. அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க, 19 வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதை இதுல எப்படிப்பா உயிர் வரும்? என்னப்பா நீ கடவுளோ சொல்றாருட்டு நீயே கேட்டு இருக்கிற? பிராக்டிகலா பாருப்பா, இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திர சூழ்ச்சி. சர்ச்சைக்கு போய் உட்காந்துட்டு உன் பாஸ்டர் 1000 ரூபாய் கொடுப்பாரா? நீ இந்த நேரத்துக்கு இங்க போ, வேலைக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, ஒரு பணம் கிடைக்கும், துட்டாவது வந்தா குடும்பத்தை பாருப்பா. இப்படிதான் பிசாசு சொல்லுவான். சரீரத்தை பாருப்பா. சரி, கர்த்தர் சொன்னாரு, உனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கவானாவா? 100 வயசு, உன் சரீரம் செத்து போயிருக்கு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்குப்பா. அதான சொல்லுங்க அந்த வசனம். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பிசாசு சொன்னாரு, பொல்லாத பிசாசு, என் சரீரம் செத்து போயிருக்கலாம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கலாம், ஆனாலும் என் தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, என் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அது நிச்சயமா நேரம். அந்த ஸ்டேஜுக்குள்ள வாங்க. நான் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஓடுறேன். ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு இருக்காது, ஆனா கர்த்தர் ராஜா மாதிரி நடத்துவார். நான் அந்த விசுவாசத்துல தான் நீ ஓடிட்டு இருக்கேன். வண்டி, என் குடும்பம், அந்த ஊழியெல்லாம் ஓடுறதா தான். அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஸ்டேஜுக்குள்ள வாங்க. பிசாசு இப்படிதான் சொல்லுவான், மனுஷன் எப்படிதான் சொல்லுவான், நான் எல்லாரும் ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னுவான். பிசாசு சொல்லுவான், கொஞ்சமாவது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? உன் சரீரம் செத்து போயிருக்கியா? உன் பொண்டாட்டியினுடைய சரீரத்தை பாரியா, கர்ப்பம் செத்து போயிருக்கியா? எப்படியா குழந்தை பிறக்கும்? அவன் விசுவாசத்தின் வல்லவனானா, விசுவாசத்தின் தகப்பனானா, உனக்கு அதை குறித்து எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. இன்னைக்கு கர்த்தர், இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாரும் இந்த ஆராதனை முடிவுல ஒரு விசுவாசத்தோடு போனோம். கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில செய்வார். சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், பிரச்சனைகளை நான் பார்க்க மாட்டேன். இப்ப இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், நாளைக்கு என் வாழ்க்கை மாறும். ஒரே இரவுல கர்த்தர் மாற்றி கொள்கிறார். ஒரே நிமிஷத்துல சூழ்நிலையை மாற்றுகிறேன். என் தேவன் என்னோட கூட உண்டு. வாக்குத்தத்தம் ஜீவனுள்ள வார்த்தை, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்ற வார்த்தையில. எல்லா கண்களையும் மூடிச்சு கர்த்தர் விசுத்தமானா இதனுடைய செய்தி இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனா அதுவரை விசுவாசத்தை தளர விடாத, ஒரு விசுவாசத்தை ஆட்ட, விசுவாசு அதை கலைத்து போட, அந்த விசுவாசத்தை குலைத்து போட, அந்த விசுவாசத்தை உன்னிலிருந்து எடுக்க விசுவாசு சொல்லி கொண்டே இருந்தான். என்ன ஜெபிக்கிற ஒண்ணு நடக்குது? எல்லா கண்களும் என்ன ஜெபிக்கிற என்ன நடக்குது? ஆண்டவருக்கு பண்ண ஒரு வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு எவ்வளவு செஞ்சிய, ஆனா இன்னும் நீ கடங்காரனா சுத்தின்னு இருக்கிறீங்க. இப்படிதான் பிசாசு பேசுவான். உன் சரீரத்தை பாத்தியா
செத்து போய் ஆண்டவர் சொன்னாருதான். ஆனா உன் சரீரத்தை பாருன்னுவான், இப்படி பாருன்னுவான், அப்படி பாருன்னுவான், இதை பாருன்னுவான். இத்தனை வருஷம் ஆண்டவரை ஏத்துக்கிய ஆண்டவர் உனக்கு என்னதான் பண்ணாருன்னுவான். அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு உன் அவிசுவாசத்தை கொண்டு வரும்படி, உன் விசுவாசத்தை குலைத்து போடும்படி இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில நீங்க நில்லுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் உன் மேல இருக்கிறது. வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்ட தேவ பிள்ளையே, உன்மேல ஒரு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உன்மேல தேவன் சொன்ன வார்த்தை இருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். ஒரு நாள் அது நிச்சயமாய் நிறைவேறும். உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் போராட்டத்தை பார்க்காத, உன் கடன் சூழ்நிலையை பார்க்காத, நிச்சயமாக ஒரு நாள் தேவன் உன்னை உயர்த்துவார். சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறும். உன் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதமோ கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உன்மேல வரும், உனக்குள்ளே வரும். நீ விசுவாசித்தால் ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதமோ, ஆபிரகாமுக்கு அத்தனை வாக்குத்தத்தமோ உன் வாழ்க்கையில இறங்கும், உன் குடும்பத்தில் இறங்கும், உன் பிள்ளைகள் மத்தியில இறங்கும், உன் வாழ்க்கையில இறங்கும். பிள்ளையே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அது உன் குடும்பத்துக்கு வந்து சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. செத்து போயிருக்கலாம், அந்த வார்த்தை ஜீவனுள்ளது. சூழ்நிலைகள் எல்லாம் நடக்காதது போல இருக்கலாம், அது மறித்து போயிருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அது நிச்சயமாய் நிறைவேறும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும். சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொன்ன வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில பலிக்கும். அது நடக்கும். அது வார்த்தை மாறாது. உன் விசுவாசத்தை தளர அவர் கர்த்தரை விசுவாசித்தான். அவனுக்கு அது நீதியாக எழுதப்பட்டது. உன் நீதி எது? உன் நீதி எது? சூழ்நிலைக்கு மத்தியில நீ கர்த்தரை நம்புவதுதான் நீதி. கர்த்தருடைய நீதி எது? கர்த்தருடைய நீதி எது? நீ ஒரு நீதிமான். நீதிமான் என்று சொல்றதுக்கு அடையாளம் என்ன? சூழ்நிலை தாறுமாறாய் இருக்கும் பொழுது நீ விசுவாசிக்கிறாயே, அதுதான் நீதிமான் என்று உன்னை நிற்க வைக்கிறது. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எப்படி? விழுந்தாலும் என்னை தூக்க ஒரு தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம். அவன்தான் நீதிமான். யாருக்கு நீதியை கற்றுக் கொடுக்கிறான்? அவருடைய நீதி யாருக்கு? சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தரை நம்பி விசுவாசித்து, கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்புகிற தேவ பிள்ளையே, நிச்சயமாக ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்கள் மேல நம்பியோடு இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை நடத்தும். எல்லாருக்கும் மத்தியிலும் இயேசுவின் மூலம் பிதாவே.